Right, இந்த ப்ராப்ளம் எதுங்க பார்க்கலாம். Simple problem, it's a very simple basic problem. Let D be the subset of R. Consider the assertion. Consider the assertion. என்ன assertion கொடுக்குறாங்க பாரு. Every infinite sequence in D, as a subsequence which converge in D. இதான் அந்த assertion. Every infinite sequence as a subsequence which convergent. அப்படின்னா every infinite sequence as a convergent subsequence அந்த D இருக்குது. This assertion is true if a D equal to 0 to infinity. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டு போறேன். D equal to 0 to 1 union 3 to 4. C D equal to minus 1 to plus 1 union 1 to 2. D minus 1 to plus 1. Come on. இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம், ரொம்ப ஒரு பேபி லெவல் ஒரு ப்ராப்ளம். ஸோ ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்துக்கோ. டைம் எடுத்து 30 செகண்ட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்ளத்தை. வெரி குயிக்காக பண்ணி பார்க்கலாம். Come on. சிண்ட்ரில்லா மேடம் சொல்லுங்க எது வருன்னு. இப்போ கூப்பிட்றேன், ஒரு ஆளாக கூப்பிட்றேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். சொல்லுங்க மேடம் எது வரும். பார்த்துக்கிட்டு இருக்கு. சூப்பர்ப்பா, நல்லா பாருமா. கார்த்திக் பியூ கேட்ட உடனே லெஃப்ட் ஆகுறாங்க. என்ன சார் என்ன லெஃப்ட் ஆகாது வேற என்ன சார் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா? சங்கீதா ஜே சொல்லுங்க மேடம். சரி தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல எனக்கு தெரியல சார் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். அதில் போய் என்ன இருக்குது? அதிகம் போய் லெஃப்ட் ஆகணும். செவரல் பார்ட்டிசிபென்ட்ஸ் லெஃப்ட் இன் தி மீட்டிங். வாவ். சரி ஓகே. எனிவே ஸ்ரீதேவி மேடம் சொல்லுங்க. A is compact. Hold. Why? Okay, is there some regard? Okay, you are from Tamil Nadu or somewhere other state? Okay, no problem. Sridevi, you are from Kerala, it's good. From Kerala where? Kottayam. So Kottayam is a very nice place. Okay, anyway, fine. Okay, anyway, so how you can manage when I was talking in Tamil? Most probably Kerala people, they know Tamil but not very well, but they can understand, I think, hope, right?
அப்போ நம்ம தமிழில் சம்சாரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த டி செட் என்னது? எவ்ரி இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் இன் டி ஆஸ் ஏ சப்செட் விச் கன்வர்ஜ் இன் டி. அப்போ அவங்க ஸ்ரீதேவி சொன்னாங்க, இந்த ரிசல்ட் வந்து நான் எங்கே பார்த்துக்கிறேன் சார், காம்பேக்டாக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு. ஓகே, எனிவே ஃபைன். இப்போ போல்ஸானா-வைஸ்டாஸ் தியரம் என்ன சொல்லுது? எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் ஏ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் சொல்லுது. அதுதான் நமக்கு வந்து என்னது கேரண்டி. காம்பேக்ட் இருந்தால் ஓகே, நான் வரேன், காம்பேக்டுக்கு வரேன். எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் ஏ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். சப்போஸ் ஒரு வேளை டி இதுவாக இருந்ததுன்னா, டி இதுதான் சார், டி இது வரலாம் அப்படின்னாக்கா, இதில் எந்த ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் எடுத்தாலும் உன்னால் ஒரு சப்சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி. இப்போ xn ஈக்குவல் டு n அப்படின்னு எடுத்து அப்படின்னாக்கா, திஸ் இஸ் எ சீக்வன்ஸ் இன் ஹியர் பட் டஸ் நாட் ஹாவ் ஏ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். கரெக்டாக தானே? இதுக்கு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸே ஒன்று கிடையாது. இதுக்கு 1 2 3 4 5 6 அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக தானே? அப்போ டியை நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா ஆல்வேஸ் சொல்லணும். அப்போ இது ஃபெயிலியர்னா என்ன அர்த்தம்? இந்த ஆப்ஷன் ஃபெயிலியர்னா என்ன அர்த்தம்? டியா இது வராது அப்படின்னாக்கா, இதுலேருந்து நான் ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும், அதுக்கு என்ன இருக்கக்கூடாது? கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் அ சீக்வன்ஸ். இது உனக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அதனால டி இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ஓகே. இப்போ இதில் எடுக்கிற எல்லா சீக்வன்ஸும் இதுவும் பவுண்டட் செட் தான். போல்ஸானா-வைஸ்டாஸ் தியரம் கிவிங் கேரண்டி என்னன்னா, எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் ஏ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். ஆனால் இதுவும் பவுண்டட் செட் தான், இதுவும் பவுண்டட் செட் தான். அப்போ போல்ஸானா-வைஸ்டாஸ் தியரம் பிரகாரம் ஆஸ் ஏ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கும். கொஸ்டின் என்னன்னா, every infinite sequence D as a subsequence which converge in D. D குள்ளே கன்வர்ஜ் ஆகணும். போல்ஸானாஸ் தியரம் சொல்லுதுன்னா பவுண்டடா இருந்தா கன்வர்ஜ் ஆகும், அது எங்க ஆகும்? ஆர்ல ஆகும்னு சொல்லிக்குது. கரெக்ட் தானே? இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது டியா எடுக்க முடியாது, இது டியா எடுக்க முடியாது. நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோ. என்ன எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றது? -1 + 1/5 என்னன்னு வச்சுக்கோ. அப்படின்னா என்னங்க ஜாமெட்ரியாக காட்டுறேன். இது என்னது? இந்த இதுக்கு தானே, இது ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் அதை ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது -1, இது 1, இப்போ 0 எங்கே இருக்குது? இப்போ இப்படி இருந்து ஒரு சீக்வன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சீக்வன்ஸ் என்னது? இதுதான். இது கன்வர்ஜ் ஆகிற மாதிரி கொடுப்போம். இந்த பாயிண்ட்டுக்கு -1க்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி கொடுப்போம். அதுதான் அந்த சீக்வன்ஸ். வெரி லார்ஜ் என்ன கொடுத்தீங்கன்னா கோஸ் டு -1. பட் இதுல எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதுவும் அதே நம்பருக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். போல்ஸானா-வைஸ்டாஸ் தியரம் பிரகாரம் இஸ் a bounded sequence as a convergent sequence. பட் டி என்ன சொல்லுதுன்னா, அந்த சப்சீக்வன்ஸோட லிமிட் டி ல இருக்குன்றாங்க. அப்ப இது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்ன்றதுனால எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் -1க்கு தான் என்ன ஆகும்? கன்வர்ஜ் ஆகும். ஆல் சப்சீக்வன்ஸ் கோஸ் டு -1. பட் -1 உன் டொமைன்ல கிடையாது. அப்ப ஃபெயிலியர்னா I have a sequence which does not have any subsequence which converging itself. I mean converging in the D. ஏன்னா என்னுடைய பேரண்ட் சீக்வன்ஸே -1 கன்வர்ஜ் ஆகுதுன்னா இதில் ஏது சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதுவும் -1க்கு தான் கன்வர்ஜென்ட் வரும். பேரண்ட் சீக்வன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க. இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஸ் ஏ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ்ன்றாங்க. அப்போ அந்த டி எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. டி இதுவா இருக்க முடியாது. ஏன் இதுவா இருக்க முடியாது அப்படின்னாக்கா, I produce one sequence which converges to -1, but which converge -1 in the same sense every subsequence of this sequence also converges to -1. It does not have a no subsequence which is converging in the set itself. So D could not be this. The same thing instead of -1 you can take 1 + 5n. 1 + 5n. 1 is suppose 0 is here, 0 is here, 1 is here, 0 here and 1. So you can take a sequence. 1 is not in the set. So you can take a sequence which converges to 1. Therefore every subsequence also converges to 1. Right? Can you give an example? Xn equal to 1 minus some 5n. When n is large, this is a sequence which converges to what? This is yes, this is a sequence converges to 1, but எல்லா subsequence எங்க போவோம்? 1க்கு தான் கன்வர்ஜ் ஆகும். அப்ப இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகாது.
this is the one of the infinite sequence. Every subsequence D la converge ஆகல, வெளியே தான் போய் converge. No subsequence converging here. கரெக்ட் தானே? இது உள்ள converge ஆகிற மாதிரி எந்த subsequenceயும் கிடையாது இந்த சீக்வன்ஸுக்கு. அப்போ this is an infinite sequence which does not have a no convergent subsequence in D itself. Therefore this not could be. அது D ஆ வரதுக்கு வாய்ப்பில்லை. Is it okay? Is it okay? Fine. What about B? But this is also false. This is also false. What about this? சரி, ஓகே. இப்போ இதுதான் அந்த ஸ்ரீதேவி அவங்க சொன்னது. எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் காம்பேக்ட் செட் அப்படின்றாங்க. இப்போ நம்ம அது எதுவுமே தெரியலனா கூட நம்ம இதுக்கு வந்துடலாம். டி வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்டு செட்டாக இருந்ததுன்னா எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் அந்த செட்டுக்குள்ளேயே கன்வர்ஜ் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா க்ளோஸ் செட்னா இட் கண்டெயின் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட். இப்போ சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சீக்வன்ஸ் ஒரு பாயிண்ட் இப்போ கன்வர்ஜ் ஆகுதுன்னா அது லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட்டாக இருக்கும். கரெக்டாக தானே? அப்போ எந்த ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் எடுத்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் போய் கன்வர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்க, சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த பாயிண்ட் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் டியா இருக்கணும். செட்டு க்ளோஸ்ட் இருந்தால் இட் கண்டெயின் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட். கரெக்டாக தானே? அப்போ இது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடு. அப்போ பை போல்சானா-வைஸ்டாஸ் தியரம் பிரகாரம் இதில் எந்த சீக்வன்ஸ் எடுத்தாலும் கன்வர்ஜ் ஆகும், பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும். ஏன்? செட்டே பவுண்டடாக இருக்கும்போது இதுக்குள்ளே கிரியேட் ஆகிற சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? பவுண்டடாக தான் இருக்கும். பை போல்சானா-வைஸ்டாஸ் தியரம் பிரகாரம் பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் ஏ கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ். அப்போ அந்த கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ் எங்கே கன்வர்ஜ் ஆகும்னா அந்த செட்டுக்கு இட் செல்ஃப் கன்வர்ஜ் ஆகும். காரணம் என்னன்னாக்கா ஒரு சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது ஒரு பாயிண்ட்னாக்கா அந்த பாயிண்ட் வந்து லிமிட் பாயிண்டாக இருக்கும் இந்த செட்டுக்கு. சரி, இது க்ளோஸ் செட்ன்றதுனால இதோட லிமிட் பாயிண்ட் இதுலேயே தான் இருக்கும். கரெக்டா? இதுதான் இந்த ரீசன். இதுதான் இந்த தேர்தல் இன்டைரக்டா அவங்க காம்பாக்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? Is there any question please? So therefore answer B is correct please.